பார்வதி வருத்தத்தோடு இருக்கிறதையும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக அங்கே யாரும் வந்து பக்கத்தில் நிற்கிறதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல வழக்கமா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய லட்சுமி தாங்க நிற்கிறாங்க. அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அமைதியா இருக்கணுமா, அதனால முடியல, ஒவ்வொரு முறையும் ஏன் இந்த மாதிரி நடக்குது, என்ன மட்டும் ஏன் கடுமையா பரிசிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு லட்சுமி தியாகத்தை ஒரு தாயால மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பார்வதி, நான் பால பைரவரை பார்த்ததுக்கு அப்புறமேலு நீங்க என்கிட்ட சொன்னீங்க ஒவ்வொரு சோதனைக்கு பின்னாடியும் ஒரு லட்சியம் நிறைவேறும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி அந்த லட்சியமும் பூர்த்தியாச்சு. கார்த்திகேயனும் பிறந்தான். அந்தகனோட பிறப்பும் கூட ஏதோ லட்சியத்தோட குறியீடா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்கறாங்க. இப்ப அவங்களோட வருத்தம் ஆர்வமா மாறி கேள்வி கேட்க லட்சுமி ரொம்ப தயங்கிக்கிட்டே, போன தடவை நான் அவங்களை ஆறுதல் படுத்தினேன், ஆனா இந்த முறை ரொம்ப கடினமா இருக்கு சூழ்நிலை. ஏன்னா இந்த முறை மகாதேவர் கைலாயத்தை விட்டு போயிருக்காரு இல்லையா, இந்த முறை தாளத்துல ஸ்வரம் இல்ல, லட்சியம் அப்படிங்கிற வடிவத்தோட நீங்க இங்க இருக்கீங்க. ஆனா தாண்டவத்தோட வடிவமா இருக்கு மகாதேவர் வேற எங்கேயோ இருக்காரு இல்லையா. கடந்த முறை லட்சியமும் தாண்டவும் இணைஞ்சனால்தான் ஒரு குழந்தை உருவாச்சு. இப்போ ரெண்டு பேரோட மனசும் ஒன்றுபடாம எப்படி குழந்தை உருவாகும் அப்படின்னு கேட்க பார்வதி அவங்கள முறைக்கிறாங்க. ஆனாலும் லட்சுமி, நீங்க ஒரு முறை மகாதேவரை பார்த்துட்டீங்கன்னா அப்புறமேலே அப்படின்னு சொல்ல வரும்போதே இவங்க தடுத்து நிறுத்திட்டு, நான் எல்லார்கிட்ட இருந்து விலகி இருக்கத்தான் விரும்புறேன், மன்னிச்சிருங்க, எனக்கு தனிமை தேவை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்புறாங்க. சிவனை திரும்ப கூப்பிடுறதுக்கு மனசு வராம அவங்க அங்க இருந்து கிளம்ப பார்வதிய லட்சுமி ரொம்ப வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நாராயண் சொன்னது அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அடுத்த காட்சியில நந்தி சொல்லிட்டு இருக்காரு முருகன் கிட்ட, இப்போ நடந்துட்டு இருக்கிறது ஒன்றும் நல்லதில்லை, ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு இருந்திருக்கு, ஆனா இந்த மாதிரி எப்பவுமே நடந்தது கிடையாது, மகாதேவர் இங்கிருந்து கிளம்பினதும் கிடையாது அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு. அங்க வர இந்திரன், இல்ல நந்தி, மகாதேவர் எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்றான். தேவேந்திரனே இப்படி சொன்னது எல்லாருக்குமே ஆச்சரியம் தான். இருந்தாலும் வந்தவனை வரவேற்கிற விதமா அவங்க எல்லாரும் அவனை வணங்குறாங்க. பதிலுக்கு தேவேந்திரனும் வணங்க முருகன் கேட்கிறாரு, தந்தை இங்க இருந்து போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கவும் தேவேந்திரன், அதுக்கான காரணம் எனக்கு தெரியாது, ஆனா இரண்யாட்சனுக்கு கொடுத்த வாக்குக்காக மட்டுமே அந்தகனை அவர் கொடுக்கல அப்படின்னதும் முருகன், அப்ப வேற என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்திரன், நீங்க உருவானதுக்கான காரணம் லட்சியம் மற்றும் தாண்டவத்தோட பயனாதான் உருவானீங்க, அவங்க ரெண்டு பேரும் விரும்பிதான் அவங்கள உருவாக்குனாங்க, பிரபஞ்சத்துல இருக்க இருளை விரட்டுறதுக்காக தான் உருவானீங்க, ஆனா அந்தகன் உருவானதுக்கு அப்புறமேல பிரபஞ்சத்துல இருள் தான் சூழ்ந்தது, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கணும். ஏன் அந்தகன் பிறந்ததுமே அவனை இரண்யாட்சனுக்கு கொடுத்துட்டார், கைலாயத்தை விட்டு அவனையே அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னா கைலாயத்துல இருளுக்கோ தீய ஆத்மாவுக்கோ இடம் கிடையாது, அது சிவபெருமானோட அம்சமா இருந்தா கூட அப்படின்னு சொல்ல எல்லாருமே அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த காட்சியில இரண்யாட்சனை காமிக்கிறாங்க. அவன் அந்தகனை பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். சிவபெருமான் சொன்னார் இல்லையா, நான் என்னோட அம்சத்தை ஒரு குழந்தைய கொடுக்குறேன், ஆனா அந்த குழந்தையும் நரகாசுரன் மாதிரி தவறான பாதையை தேர்ந்தெடுத்தான் அப்படின்னா அவனுக்கும் அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. உடனே இரண்யாட்சனும், இவனை எப்பவுமே நரகாசுரன் மாதிரி தவறான பாதையில போக விட மாட்டேன், கண்டிப்பாக விட மாட்டேன், ஏன்னா இவனோட கர்ம பலனுமே கூட ஆனந்தமா இருக்கணுமே ஒழிய நரகாசுரன் மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு ரொம்ப தீர்மானமா சொல்லிட்டு இருக்கான். அடுத்த காட்சியில வைகுண்டத்தை காமிக்கிறாங்க. லட்சுமி சொல்லிட்டு இருக்காங்க நாராயணன் கிட்ட, நான் இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுதான் நீங்க எனக்கு சொல்ல விரும்புற பதிலா அப்படின்னு கேக்குறாங்க. மகாதேவர் தன்னுடைய அங்கமான அந்தகனை இரண்யாட்சனுக்கு கொடுத்திருக்காரு. இதுல இரண்யாட்சனுக்கு மட்டும் கிடையாது, பிரபஞ்சத்துக்கு ஒரு பாடம் இருக்கு, ஆனா அந்தகன் தேர்ந்தெடுக்கிற பாதை இந்த பிரபஞ்சத்தை அதோட தாக்கம் பாதிக்கும் அப்படின்னு சொல்ல லட்சுமி ஒண்ணு, இந்த சூழ்நிலையில நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டதும், காத்திருக்க போறேன், மகாதேவர் தன்னோட தவத்தை முடிச்சுட்டு வரதுக்காக காத்திருக்கணும், அதே மாதிரி பார்வதி வாயிலா தாய்மை தன்னோட பொறுப்பை உணர்றதுக்காக காத்திருக்கணும், அதோட அந்தகன் பெரியவனாகிற வரைக்குமே காத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில சில வருடங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்தகன் இப்ப ஒரு அளவுக்கு பெருசா வளர்ந்துட்டான். தோழர்களோட விளையாண்டுட்டு இருக்கும் போது அவங்க எல்லாருமே அவனை கேலி பண்றாங்க, அவன் பார்வை இல்லாதவன் அப்படின்னு சொல்லி, அவனுக்கு தான் பார்வையிலே நம்மள எப்படி பார்க்க போறான் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால கோபத்துல இருக்க அந்தகனை கீழே தள்ளி விட அதுவும் அவனோட கோபத்தை அதிகமாக்குது. அப்போ பார்வதி அவன் கிட்ட சொன்னாங்க இல்லையா, உனக்கு பாக்குறதுக்கு பார்வை தேவைப்படாது, நானே உன்னோட பார்வையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு வரத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதெல்லாமே அவன் காதுல ஒலிக்குது. கோபத்தோட எழுந்து நிக்கிற அந்தகனுக்கு அவங்க எல்லாரோட உருவமே கொஞ்சம் மங்களா நிழல் உருவமா தெரியுது. கூடவே பக்கத்துல இருக்க பையன் சத்தம் கொடுக்கவும் அந்த சத்தத்தை வச்சு அவனை பிடிச்சிடறான். அப்போ அந்த பையன் இவனை கண்ணு தெரியாதவன் தான் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு அவன் என்னாலே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்க, இதை பார்த்து மற்ற பசங்க எல்லாமே அங்க வந்து பயந்து ஓடுறாங்க. இந்த பையனும் இப்பதான் புத்தி வந்து என்னை விட்டுரு அப்படின்னு கெஞ்சுறான். என்னால தான் பார்க்க முடியாது இல்லையா, பார்க்க முடியாதுன்னு பார்த்து நீயும் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பாறையை தூக்கிட்டு வந்து மேல போட போறான். அந்த பையனை என்னை விட்டுன்னு கெஞ்ச இவன் சொல்றான், உன்னை நான் இப்ப விட்டுட்டேன்னா அந்த கிண்டல் பண்றவங்க அவங்களோட உயிரை விட்டுணுங்கிறது நான் எப்படி மத்தவங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லை தூக்கி அவன் மேல போட போறான். அந்த இடத்துக்கு வர இரண்யாட்சன் வேண்டாம் அந்தகான்னு சொல்லிட்டு அவனோட சக்தியை செலுத்தி அவனை தடுத்து நிறுத்துறான். ஆனா இவனும் திரும்ப தன்னோட சக்தியை செலுத்த இரண்யாட்சன் அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்கான். ஆனாலும் அந்தகன் கல்லை கீழே தூக்கி போட்டுட்டான். பக்கத்துல வர்ற இரண்யாட்சன், நீ என்னப்பா செய்யற அப்படின்னு கேட்க, அவன் எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், இவனுக்கு வேணா சொல்லி புரிய வைங்க, இனி ஒரு தடவை இவன் என்ன தாக்கனா அப்படின்னா இதுக்கான பதிலீடு நான் நிச்சயமா கொடுப்பேன், இவன் இனிமே என் வழியில வரக்கூடாது, அப்படி ஏதாவது பண்ணானா அடுத்த முறை இவனுடைய தலை தரையில உருள்றத உங்களால கூட தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்து கிளம்பிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.